இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தினமும் எங்களுக்கு இந்த தினமும் இயேசுட நிகழ்ச்சியை ஒளிபரப்ப எங்களுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். எனவே நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி காலை நேர வேத பகுதியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 126, 127, 128 ஆகிய 3 சங்கீதங்களையும், மாலை நேர வேத பகுதியாக கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தியான பகுதியாக கொடுத்த வசனம் சங்கீதம் 128:5 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அநேக நீங்க வீடுகளில் இந்த வசனங்கள் தொங்கப்படுவதை நீங்க பார்த்திருப்பீர்கள். உங்க வீட்டுல கூட இந்த வசனத்தை நீங்க தொங்க போட்டிருக்கலாம். சீயோனிலிருந்து, தேவனுடைய பர்வதத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவன் வாசம் செய்கிற பிதாவின் ஸ்தானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நீங்க அதுக்கு முன்னால பாருங்க, கர்த்தருக்கு பயந்து உன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இது அநேகமாக எல்லா விவாக வீட்டிலும் இந்த சங்கீதத்தை வாசித்து விடுவார்கள், பாடி விடுவார்கள். இந்த வசனத்தை, இந்த சங்கீதத்தை தொடாதவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏனென்று கேட்டால், புது தம்பதியாக இணைகிற, புதிய குடும்பம் வாழ்வு தொடங்க தன்னை விவாகத்தில், பரிசுத்த விவாக மஞ்சத்தில் இணைத்துக் கொள்கிற தமது பிள்ளைகளுக்கு எல்லோரும் கொடுக்கிற ஆலோசனை அதுதான். சீயோனிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்வார்கள். உன் மனைவி, உன் வீட்டோரும் கனிதரும் திராட்சை செடி, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்பொழுது தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இந்த ஆரம்ப நாட்களில் இன்று முதலே நீங்க தேவனுக்கு பயப்படுகிறா இருக்க வேண்டும் என்று அநேகர் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் நீங்க கேட்டிருப்பீர்கள். நீங்க விவாகத்துல இந்த வார்த்தை சொல்லாமல் இருக்க போவதில்லை. ஏன் கேட்டால், அவர்கள் அன்றுதான் அந்த பரிசுத்த விவாகத்தின் மூலம்தான், அன்றுதான் முதல் எங்கோ பிறந்த இருவர் இணைக்கப்பட்டு தேவ சமூகத்துல ஒரு சரீரமாய் இணைக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற சமயம் அதுதான் பரிசுத்த விவாக மஞ்சம் என்று சொல்லப்பட்டு, பரிசுத்த விவாக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தம் உள்ளது, அது ரொம்ப விலையேறப்பெற்றது. அதற்கு ஈடு இணை இந்த உலகத்துல இல்லை. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த நாளிலே ஏதேன் தோட்டத்தில் முதலாவது பரிசுத்த விவாகத்தை என் தேவன் நடத்தி வைத்தார். வேறு யாருமே இல்லை. தேவதூதர்கள், நான் நினைக்கிறேன் திரளான தேவதூதர்கள் இருந்திருப்பார்கள். அவர் மத்தியில அந்த ஆதாமையும் ஏவாளையும் தேவன் இணைத்தார் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் மிகுந்த பாக்கியம் உள்ளவர்கள். எனவேதான் பரிசுத்தம் உள்ள, பரிசுத்த வஸ்து, பரிசுத்தமாய் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவ சாயில சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவன் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான். அந்த இடத்துல பரிசுத்தப்படுத்தப்படுகிறான். அங்கே சொல்லப்பட்டதுக்கு பரிசுத்தமுள்ள கன்னிகையின் நடக்கையினாலே என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தமுள்ள கன்னி நடக்கையினாலே ஒருவர் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்க. பாருங்க, அந்த நேரத்துல மணமகள் பரிசுத்தமாயிருந்தால் அவருடைய பரிசுத்த நடக்கையின் மூலம், பரிசுத்த கன்னி நடக்கையின் மூலமாய் கணவனை அவள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். கணவன் அப்படி பரிசுத்தமாய் நடந்து மனைவியை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி இருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்து பரிசுத்த சந்ததி உருவாவதற்கு ஏதுவாக அவர்கள் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பரிசுத்தத்தை குறித்து ரொம்ப அந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் நீங்கள் கேட்கிறீர்கள். இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி அதை கடைபிடித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. அது இல்லாமல் பரிசுத்த ஆசீர்வாதத்தை சீயோனிலிருந்து தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்க முடியாது. பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தம் உள்ள இடத்தை கண்ணோக்கி பார்த்து பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை இந்த பூலோகத்திலே தருகிறாராம். எவ்வளவு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதுதான் இது. சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம்
எருசலேமின் வாழ்வை எருசலேமில் இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் சுக வாழ்வும் பாதுகாவலான ஒரு இடமுமான அந்த எருசலேமின் வாழ்வை உனக்கு எங்கள் தேவன் தருவதற்கு இன்று வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க இணைக்கப்பட்ட நாளிலிருந்து ஆதி நாட்களிலே விவாக நாட்களிலே உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில குறைவுகள் உண்டாயிருக்கலாம், அது பெற்றுக்கொள்ளாதவர்களை போல இருக்கலாம். ஆனால் அதனால தேவனுடைய வார்த்தை மாறி போகிறது அல்ல. என் தேவனுடைய வார்த்தை செய்ய முடியாத ஒன்றும் அல்ல. மனுஷன் தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களா நாம் மாறி போகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய வழியில் நாம் நடக்காமல், தேவனுக்கு பிரியமா ஜீவிக்காமல், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் நாம் நிர்விசாரமாய் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி போடுகிறோம், அதை பொய்யாக்கி விடுகிறோம். அவருடைய வார்த்தையை செய்ய முடியாதவருடைய வார்த்தையை போல் ஆகிற மனுஷன் ஒருபோதும், தேவன் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அவர் மனுஷன் அல்ல. அவர் பொய் சொல்லுகிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அவர் சொன்னதுதான் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே மாற்றம் இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் இல்லாவிட்டால் இன்று ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இன்று அந்த நாட்களில் நீங்க தேவனுடைய சமூகத்தில் பெற்ற அந்த வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க இன்னைக்கு உங்களுக்கு அதை திருப்பும் புதுப்பித்து அதை நினைப்பூட்டி காண்பித்திருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளையே, நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அன்பான பெற்றோரே, நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பந்திய சுற்று ஒளிவுமர கன்றுகளாக இருக்கிறார்களா? உங்கள் மனைவி திராட்சை கொடியை போல இருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி இல்லாத பட்சத்துல இன்று நீங்க தேவனுக்கு பயப்படுவதற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இந்த சங்கீதத்துல முதல் தொடங்குற வசனம் அதுதான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று தொடங்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் வழிகளில் நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் நமக்கு காண்பிக்கிற சுமையான பாதையில் நடக்கிறவர்களாய் காணப்படும். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்கள் நடந்தார்கள். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பசுத்த தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதபடி, பிசாசு சொல்லுகிற வார்த்தையின்படி நடந்து அவர்கள் சியோனின் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அதே போலதான் இன்றும் தொண்டு தொட்டது வருகிறது போல இன்றும் ஆதாமின் பாவத்தினாலே, ஏவாளுடைய வஞ்சிக்கப்பட்ட அந்த வஞ்சனையினாலே இன்றைக்கும் புதிய தம்பதிகள் வஞ்சிக்கப்பட்டு, குடும்பங்கள் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். திராட்சை கொடியை போல மனைவி இல்லாதவர்களாய் இருக்கிறோம். பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளை போல இல்லாமல் உதாசீனமாய் திரிகிற பிள்ளைகளாய் இருக்கிறதை காண்கிறோம். என்மான தேவ பிள்ளைய, நீதிமொழியின் புஸ்தகத்துல குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவருடைய விலை முத்துக்களை பார்க்கல் விலையேறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 31ஆம் சங்கீதத்தை நீதிமொழிகள் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. அதில் அநேக காரியங்கள், ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, திராட்சை கொடி, கனி கொடுக்கிற திராட்சை கொடியை பற்றி அங்கே அந்த ஸ்திரியை ஒப்பிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீ, அவருடைய கணவன் அவரை புகழ்கிறார், பிள்ளைகள் அவர்களை புகழ்கிறார், உற்றார் உறவினர்கள் அவளை புகழுகிறார்கள். அவள் அதிலே கடைசியில் 30ஆம் வசனத்தில் சொல்லப்படும் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடங்க. கர்த்தர் உங்களுக்கு சீயோனின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நாளெல்லாம் சந்தோஷம் சமாதானமும் உண்டாகும் என்று சொல்லுகிற உடைய வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்கு பலிப்பதாக கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுவதாக. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா என்று சொல்லப்பட்டிருக்கிற உடைய வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. உமக்கு பயப்படுகிற பயத்தையும், உம்முடைய வழிகளில், உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வழிகளில் நடப்பதற்கும் எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக. அது நிமித்தம் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் சீயோனின் ஆசீர்வாதத்தையும் எருசலேமின் வாழ்வையும் சுதந்தரித்துக் கொள்ள பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.